சுற்றுச்சூழல் நாளுக்கான சிறப்பு செய்தி. நான் டாக்டர் ராஜாராம் பேசுகிறேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை நல்கிய பசுமை 90.4 நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சுற்றுச்சூழல் நாள் அப்படின்னு ஒரு நாளை நம்ம கொண்டாடுறோம்னா அதை நம்ம போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் அது இருக்கு. எதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டுமோ, எதை நோக்கி நம்முடைய பூமி வளர வேண்டுமோ அது உலக சுற்றுச்சூழல் நாளாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உலக சுற்றுச்சூழல் நாளில் நம்ம என்னென்ன பருவநிலை மாற்றத்தை, காலநிலை மாற்றத்தை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, முக்கியமான ஒரு காரணமா நம்மளோட காடுகள் அழிப்பு, மரங்களை வெட்டுவது ஒரு காரியமா நம்ம பார்க்க முடியுது. அப்போ காடுகளையும் அழித்து மரங்களையும் ஒழிப்பது மூலமாக எப்படி காலநிலை மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். மரங்கள் அதனுடைய பங்கும், நம்முடைய பூமியை காக்கக்கூடிய அதனுடைய செயல்பாடும் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். மரங்கள் அப்படிங்கிறது நம்முடைய மூதாதையர்கள், நாம் பூமிக்கு வருவதற்கு முன்னாடி உருவானது தாவரங்களும் மரங்களும். அப்படிப்பட்ட ஒரு தாவரமும் மரமும் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் நம்ம பூமி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்முடைய டார்வின் சொல்படி நம்முடைய மனிதன் குரங்கு வந்தது, மனிதன் வந்தது அப்படி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மரங்கள் இன்று ஒரு அவலநிலையை சந்தித்து கொண்டு வருகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், நம்ம நம்முடைய பூமி பெரும் ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சந்தோஷம், ஒரு பக்கம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும் எதை நாம் காவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தா நம்முடைய கிளைமேட் கண்டிஷன்ஸ், காலநிலையை நம்ம காவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். முந்தி இருந்த ஒரு காலநிலை இன்று இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. முந்தையெல்லாம் இந்த காலத்துல ஆரம்பிச்சு இந்த காலத்துல மழை வரும் அப்படின்னு கடித்து வச்சிருந்தார்கள். அப்படி பெய்கிறதா? இல்லை. நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மழை வருது, நல்ல மழை வரக்கூடிய காலத்துல நல்ல வெயில் அடிக்குது. நம்ம அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த 14 நாட்கள்ல மழை பெய்யுது. அதற்கு முன்னாடி ஒரு 30 நாள் தாங்க முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. மழை வெள்ளம் எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கு. விவசாயம் பண்ணா ஒன்றும் மழை இல்லாம பயிர்கள் கருகி போகுது, இல்ல அதிகமான மழை அந்த பயிர்களை கரிக்கிறது, இந்த பயிர்களை அழிச்சிடுது. இந்த ஒரு சூழ்நிலையில காலநிலை மாற்றத்துல நம்முடைய மரங்கள் அதை சீர் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு பெரிய கேள்வி கேட்கிறோம். ஏன் இந்த சீர்கேடு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அதாவது தட்பவெப்பநிலை மாறுதல். அதனாலதான் முதல்ல காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அதை எப்படி சரி செய்ய முடியும்? நம்ம நார்மலா வெளியில எங்கேயாவது போனோம்னா, நல்ல வெட்ட வெயில நின்னோம்னா 42 டிகிரிங்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 45 அப்படி தாண்டி போயிருச்சு. போன வாரம் டெல்லியில 51.5 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஐயா, இது எவ்வளவு ரொம்ப அதிகமா இருக்கு, இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்ப இருந்தது இல்லையே அப்படின்னோம்னா, அந்த இடத்துல ஏன் அவ்வளவு டெம்பரேச்சர் கூடுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதில் என்னன்னா, அந்த இடத்துல குளிர்ச்சி தரக்கூடிய எந்த விதமான செயல்பாடும் இல்லை. ஏர் கண்டிஷன்ஸ் போறதுனால அந்த இடம் குளிர்துன்னு நினைக்கிறோம். அந்த இடம் நம்ம இருக்கக்கூடிய அறை வேணாம் குளிரூட்டப்படலாம், ஆனால் பூமி மாசுபடுது அப்படிங்கறது நம்ம என்னைக்கு அதை உணர போறோம்னு தெரியல. இப்ப மரங்கள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பணி அதுக்கு மரங்கள் ஆக்சிஜன் வெளியிடுது. ஆக்சிஜன் அப்படிங்கிறது நார்மலா பார்த்தோம்னா அது ஒரு குளிர்ச்சியான ஒரு காற்று. அந்த கரியம்பள வாயுவை உறிந்து கொண்டு நமக்கு ஆக்சிஜனா வளருது. கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கிறப்ப என்ன ஆகும்? சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும், அந்த சிஎஃப்சி குளோரோஃபுளோரோ கார்பன் அப்படிங்கக்கூடிய கேஸா இருக்கட்டும், அதெல்லாம் நேரா போய் ஓசோன் அப்படி சொல்லக்கூடிய அந்த படலத்தை பாதிக்குது. அப்போ அது நேரடியா மேலே செல்லாமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பங்கை மரங்கள் செய்து வருது. மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆக்சிஜன் இருக்கும், மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல குளிர்ச்சி இருக்கும், குளிர்ச்சி இருக்கக்கூடிய இடத்துல டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும், டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல பூமி குளிர்ந்திருக்கும். பூமி குளிர மேகங்கள் ஈர்க்கப்பட்டு மழை வரும். அப்போ மழை அதிகமான சொல்றத விட தேவையான அளவு சரியான நேரத்துல மழை பொழியும் போது அந்த பருவநிலை மாற்றத்துடைய சீற்றம், அதோடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்படும். சார், நம்ம மரம் நட்டோம்னா, நம்ம மரத்தை வளர்த்தோம்னா போதுமா, உலகமெல்லாம் வளர்க்க வேண்டுமே அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொருவரும் செய்யணும். அதையே நம்ம கிட்ட இருந்து அதை ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா மரம் அப்படிங்கிறது அறம், மரம் மட்டுமே அறம். நம்மை சுற்றி உள்ளவர்களை வாழ வைப்பதற்கு மரம் தான் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், மரம் ஒருத்தர் நட்டார்னா அந்த மரம் இருக்க வரையும் அவர் இருப்பார். சில மரங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு அந்த மரங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. பரம்பிக்குளம் அப்படிங்கிற ஒரு காட்டுல நம்ம பார்த்தோம்னா, அதை நட்ட ஒரு ஃபாரஸ்டர், அவருடைய பேர்ல இருக்கு. அவர் தனி ஒரு காடாக உருவாக்கி இருக்கிறார்.
ஜாதவ் பயங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அஸ்ஸாம்ல ஒரு தனி காடை உருவாக்கி இருக்கிறார். திண்டுக்கல்ல திண்டி மாவட்டம் அமைப்பு ஒரு சின்ன காடை உருவாக்கி இருக்கிறது. சரி, ஒரு 1.5 லட்சம் மரங்களை நட்டு பராமரித்து வருகிறது. திண்டுக்கல்ல திண்டி மாவட்டம் மட்டும் இல்லாம மரம் நடுவதற்காகவும் அதை மரத்தை வளர்த்து அதை மக்களுக்காக அர்ப்பணிப்பதற்காக ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் மரங்களை நட்டு வளர்ப்பதற்காக பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா பூரா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய பசுமை 90.4 வானொலி அவர்களும் இந்த ஒரு அற்புதமான பங்கை ஆற்றிக் கொண்டு வருகிறார்கள். இந்த ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, இதுல நாம் அனைவரும் மரங்களை நடுவோம். மரங்களை நடுவது மட்டுமல்லாமல் மரங்களை வளர்த்து எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு அற்புதமான ஒரு காலநிலையை உருவாக்கி செல்வோம் என்பதை உறுதி கொள்வோம். நன்றி.